காஞ்சிபுரம் பழவன் பொறியியல் கிராமப்புற ஏழை மாணவ மாணவிகள் கட்டணம் இன்றி கல்வி கற்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கல்லூரி நிர்வாக மேலாளர் போஸ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் பழவன் பொறியியல் கல்லூரியில் இருந்து உலகளாவிய கல்வியை பெறும் வகையில் பஹ்ரைன் சென்று படிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு அக்கல்லூரியின் நிர்வாக மேலாளர் போஸ் சான்றிதழ்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறந்த நிர்வாகத்திறன் கொண்ட பேராசிரியர்களின் ஆலோசனையின் பேரிலும் கல்வியுடன் வேலைவாய்ப்பை எளிதில் பெறும் வகையிலான சிறப்பு பயிற்சி வகுப்புகளும் காஞ்சிபுரம் பழவன் பொறியியல் கல்லூரியில் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் அரசின் கல்வி உதவித்தொகை போக கல்லூரி கட்டணம் கட்ட இயலாத நிலையில் கல்வியளிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கும் கட்டணம் சலுகைகள் வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். படிக்க முடியாம கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் போக அது போயும் பாத்தீங்கன்னா என்னால படிக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஃபுல் ஃபீஸ் ஃப்ரீ பார்த்தீங்கன்னா போட்டு நாங்கள் படிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். அது பிறகு சிங்கிள் பேரண்ட், அதாவது ஒன்று அப்பா இல்லாதவங்க இல்லை அம்மா இல்லாதவங்க இல்லை 2 பேருமே இல்லாதவங்க அந்த மாதிரி பசங்களாக இருந்தது அப்படின்னு சொன்னால் படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரீ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் பசங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம படிக்க வைக்கிறோம். அதில் அதாவது இப்போ நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாத்துறதுன்றது கிடையாது. 4 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வர ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கன்செஷன் கொடுக்குறோம், ஃபீஸில் பார்த்தீங்கன்னா கன்செஷன் கொடுக்குறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் இருக்க கிராமப்புற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பயனடைகின்ற ஒரே காரணத்துக்காக தான் பண்ணுறோம். மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு சோழகங்கம் ஏரியில் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீர்வள ஆதார மேம்பாட்டு பணிகள் நடைபெறும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 700 ஏக்கர் பரப்பளவு கொண்ட சோழகங்கம் ஏரியின் கரையில் பலப்படுத்தப்படும் எனவும் 15 கிலோமீட்டர் நீளமுள்ள உபரி நீர் வழிக்கால்வாய்கள் புனரமைக்கப்பட்டு 4 வடிகால் பகுதிகளும் தூர்வாரப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் 38 கிலோமீட்டர் நீளமுள்ள வரத்து வாய்க்கால் தூர்வாரும் பணி உள்ளிட்ட பணிகளும் மேற்கொள்ளப்படும் எனவும் இதன் மூலம் பிச்சனூர் குருவாழப்பர் கோவில், இளைய பெருமாள் நல்லூர், கங்கை கொண்ட சோழபுரம், உட்கோட்டை மற்றும் ஆயுதக்களம் ஆகிய கிராமங்களில் 1374 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் எனவும் தெரிவித்துள்ளார். அதோடு சோழகங்கம் என்னும் பொன்னேரியை சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் விதமாக தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறையின் மூலம் 7 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தகவல் தொடர்பு மையம், நடைபாதை சிறுவர் விளையாட்டு மையம், இருக்கையுடன் கூடிய பூங்கா, கண்காணிப்பு கேமராக்கள், மின் வசதிகள், கழிப்பிட வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் மேம்படுத்தப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். கோவையில் கல்லூரி விடுதியில் கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் உண்மையான குற்றவாளி மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக மாணவியின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரைச் சேர்ந்த ரூபிலா எனும் மாணவி கோவை ஆவாரம்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை கல்வியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்த நிலையில் கல்லூரி விடுதியில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து தற்கொலை வழக்காக வழக்கு பதிவு விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் தனது மகளின் தற்கொலைக்கு இளைஞர் ஒருவர் காதல் மற்றும் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததே காரணம் என அவரது பெற்றோர் கூறியுள்ளனர். காதல் செய்ய கோரி ஒரு இளைஞர் தொல்லை கொடுத்து வருவதாக தங்களது மகள் ஏற்கனவே தெரிவித்திருந்ததாகவும் அவர் மீது புகார் அளிக்கும் நடவடிக்கை எடுக்க காவல்துறையினர் மறுப்பதாகவும் அப்பெண்ணின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தங்களது மகளின் தற்கொலைக்கு காரணமானவர் மீது தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் நிர்வாகத்தை கண்டித்து வாயில் கருப்பு துணி கட்டி பாஜக நிர்வாகி மௌன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை பேரூர் பகுதியில் அமைந்துள்ள பட்டீஸ்வரர் கோயிலில் ராணுவத்தில் பணியாற்றும் பாண்டியராஜன் என்பவர் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். அவர் கோயிலின் நடை சாத்திய பிறகு உள்ளே சென்று சுவாமி தரிசனம் செய்ததாக கூறப்படுகிறது. அதனை வீடியோவாக பதிவு செய்த ஒருவர் ஆகம விதிகளை மீறி எப்படி சுவாமி தரிசனம் மேற்கொண்டீர்கள் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகிய நிலையில் கோவை பாஜக நிர்வாகியான அர்ஜுனன் என்பவர் இச்சம்பவத்தை கண்டித்து பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோவில் முன்பு வாயில் கருப்பு துணி கட்டி அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. கடலூரில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். கடலூரில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு நடைபெறுவதாக கிடைத்த ரகசிய தகவலின்படி போலீசார் கடந்த 2 நாட்களாக மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அந்த சோதனையில் கடலூர் புதுப்பாளையம் பகுதியில் உள்ள நர்சிங் இன்ஸ்டிடியூட் ஒன்றில்
மருத்துவ படிப்பு படிக்காமலேயே சிலர் கருக்கலைப்புக்கு பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகளை பயன்படுத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து கடலூர் அரசு மருத்துவமனை இணை இயக்குநர் மணிமேகலை கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிவகுருநாதன், உமா மகேஸ்வரி, மூர்த்தி, வீரமணி, தங்கம், அபியால் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து இச்சம்பவத்தில் வேறு யாருக்கும் தொடர்புள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த ஆய்வு செய்யும் பொழுது அந்த இடத்துல சட்டவிரோதமான கருக்கலைப்பு செய்வதற்கான ஆதாரங்கள்லாம் கிடைத்தது. உடனடியாக அந்த மையத்தில் இருந்த சிவகுருநாதன் என்பவர், அதாவது அவர் தான் அந்த எஸ்ஐடி நர்சிங் இன்ஸ்டியூட்டை நடத்துகிறாரு. சிவகுருநாதன் மற்றும் அவருடைய மனைவி உமா மகேஸ்வரி ஆகியோரோட அவங்கள பிடித்து விசாரணை செய்தோம். விசாரணையில் அவங்க மேற்கொண்டு மூர்த்தி, அதே போல் வீரமணி என்பவரையும் சொன்னாங்க. அவங்களையும் நம்ம இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஸ்டாஃப் நர்ஸு அபியால்னு ஒன்றும், இன்னொன்று ஃபார்மசிஸ்ட் தங்கம் என்பவரையும் இப்போ பிடித்து விசாரணை செய்து வருகிறோம். இந்த 6 பேர் கொண்ட கும்பல் இந்த சட்டவிரோத கருக்கலைப்பு செய்வதை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களிடம் இருந்து அந்த கருக்கலைப்புக்கு பயன்படுத்தப்படும் மாத்திரைகள் மற்றும் மருந்து பொருட்கள்லாம் இப்ப பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் அருகே கைகள் கட்டப்பட்ட நிலையில் ஆடு மேய்க்கும் தொழிலாளி தூக்கில் தொங்கியபடி கிடந்த சம்பவம் தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணைய இயக்குநர் விசாரணை மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள சென்னாக்கல் பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன். கூலி தொழிலாளியான இவர் கடந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதி சென்னாக்கல் பாளையம் பகுதியில் உள்ள தோட்ட பகுதியில் 2 கைகளும் கட்டப்பட்ட நிலையில் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட அழகிய போலீசார் தீராத நோய் ஒன்றின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவித்தனர். ஆனால் கூலி தொழிலாளி முருகனின் மரணம் சந்தேகத்திற்குரியது என்று பல சமூக அமைப்புகள் தெரிவித்திருந்த நிலையில் தமிழ்நாடு SC/ST ஆணையர் தமிழ்வாணன் சென்னாக்கல் பாளையம் கிராமத்திற்கு நேரில் விசாரணை மேற்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணைய இயக்குநர் ரவிவர்மன் தலைமையிலான குழுவினர் சென்னாக்கல் பாளையம் கிராமத்திற்கு நேரில் விசாரணை மேற்கொண்டனர். வேலூர் அருகே தகாத உறவு காரணமாக கணவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அவரது மனைவி மற்றும் காதலனை போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் மோடக்கத்தூர் அடுத்த குப்பம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாரத். இவருக்கு திருமணமாகி நந்தினி என்ற மனைவியும் 3 வயதில் குழந்தையும் உள்ளது. பாரத் சென்னையில் தங்கி பணியாற்றி வரும் நிலையில் விடுமுறையின் போது சொந்த ஊருக்கு வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார். அப்படி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சொந்த ஊருக்கு வந்த அவர் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது மர்ம நபரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பாரத்தின் மனைவி நந்தினிக்கும் எதிர் வீட்டைச் சேர்ந்த சஞ்சய் என்பவருக்கும் திருமணம் கடந்த காதல் தொடர்ந்துள்ளது. இருவரும் நெருங்கி பழகி வந்த நிலையில் தங்களுக்கு இடையூறாக இருக்கும் பாரத்தை கொலை செய்ய திட்டமிட்டது தெரிய வந்தது. அதன்படி சம்பவத்தன்று பாரத்தை சஞ்சய் வெட்டி படுகொலை செய்ததும் அதற்கு நந்தினி உடந்தையாக இருந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை கோவளம் கடலில் குளித்தபோது அலையில் சிக்கி இழுக்கப்பட்ட இளைஞர் 24 மணி நேரத்திற்கு பிறகு சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பெரிய கொள்ளியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சசிகுமார். இவர் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தனது நண்பர்களுடன் கோவளம் கடற்கரைக்கு அவர் குளிக்க சென்ற நிலையில் திடீரென எழும்பிய ராட்சத அலையில் சிக்கி மூழ்கியுள்ளார். சசிகுமாரை நீண்ட நேரம் தேடி பார்த்த நண்பர்கள் அவர் கிடைக்காததால் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின்படி மீனவர்களின் உதவியுடன் காவல்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் 24 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு நீலாங்கரை கடற்கரையோரம் சசிகுமார் சடலமாக கரை ஒதுக்கியது தெரிய வந்த நிலையில் அவரது உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உளுந்தூர்பேட்டை அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் இருந்து சுற்றுப்புற கிராமங்கள் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த பணிமனை வளாகத்தில் செயல்பாட்டில் இருக்கும் 35ற்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் மற்றும் பயன்பாடின்றி இருக்கும் 30ற்கும் மேற்பட்ட பேருந்துகளும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன.
இந்த நிலையில் உளுந்தூர்பேட்டை அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் இருந்து கடலூருக்கு இயக்கப்பட இருந்த அரசு பேருந்தின் இன்ஜின் பகுதியில் திடீரென தீப்பொறி ஏற்பட்டு விபத்து நிகழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பணிமனை ஊழியர்கள் அளித்த தகவலின்படி சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் பேருந்து முற்றிலும் எரிந்து சேதமடைந்த நிலையில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கயத்தாறு பேரூராட்சியில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட செயலாளர் புகார் மனு அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அவர் அளித்துள்ள புகார் மனுவில் கயத்தாறு பேரூராட்சியின் தலைவராக இருக்கும் சுப்புலட்சுமியின் கணவர் மற்றும் மாமனார் ஆகியோர் பேரூராட்சி நிர்வாகத்தில் தலையிடுவதாகவும் கடந்த 4 ஆண்டுகளில் நலப்பணிகள் என்ற பெயரில் பல கோடி ரூபாய் முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கயத்தார் பேரூராட்சியில் முறையற்ற குடிநீர் இணைப்புகள் வழங்க லஞ்சம் பெறப்பட்டுள்ளதாகவும் அங்கீகாரமற்ற முறையில் அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தும் நோக்கில் கட்டடங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். எனவே அரசு பணத்தை முறைகேடாக செலவு செய்த பேரூராட்சி தலைவர் சுப்புலட்சுமி, அவரது கணவர் ராஜதுரை மற்றும் மாமனார் சின்னபாண்டியன் ஆகியோர் மீது தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். திமுகவில் வெற்றி பெற்று பெண் தலைவராக உள்ளதால் அவரது மாமனார் திமுகவின் ஒன்றிய செயலாளர், அவரது கணவர் ராஜதுரை திமுகவின் ஒன்றிய செயலாளர் சின்னப்பாண்டியன் அவர்கள் இருவரும் அந்த பெண்ணை அலுவலகத்திற்கு வரவிடாமல் பல்வேறு மோசடிகளை செய்துள்ளார்கள். புகைப்படத்திற்கு மட்டும் போஸ்ட் கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இவங்க அலுவலகத்தில் இருந்துட்டு அலுவலகத்துக்கு வரக்கூடிய சுகாதார பணியாளர்களை இரட்டை அர்த்தத்தில் பேசுவது, ஏளனமாக பேசுவது, இப்படி பணிகளை தொடர்ந்து செய்கிறாங்க. அவங்க இது சம்மந்தமாக முறைகேடு பல்வேறு முறைகேடுகள் நடந்தது. குடி தண்ணீரில் ஒரு இணைப்பில் பல கனெக்ஷன் கொடுக்குறது. இதனால் இன்றைக்கி தண்ணி இல்லாமல் 10 நாளாக குடி தண்ணீருக்கு மக்கள் அல்லாடக்கூடிய சூழல். பிளான் பொருள் இல்லாமல் பல கட்டிடங்கள், பேரூராட்சிக்கு சிறப்பு நிதி, அதாவது நிதிக்குழு மானியத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியிலையும் பல முறைகேடு நடந்திருக்கு. இதை மாவட்ட ஆட்சியர்கிட்ட இன்றைக்கி மனுவாக கொடுத்துருக்கோம். சிறப்பு ஆய்வு பண்ணணும், ஸ்பெஷல் ஆடிட்டிங் போட்டு ஆய்வு பண்ணி அரசுக்கு எவ்வளோ வருவாய் இழப்பை ஏற்படுத்தியிருக்காங்கிறத வசூல் பண்ணணும் அப்படிங்கிறதான் எங்களோட கோரிக்கை. மேலும் ஊராட்சி மன்ற தலைவரை தகுதி நீக்கம் பண்ணணும். ஏன்னா ஒரு பெண் என்பதால் ஒரு ஒன்றிய செயலாளரை இத்தகைய அத்துமீறலில் ஈடுபடுவதை அனுமதிக்க முடியாது. விரிவுபடுத்தப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ள நிலையில் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி வாகைக்குளம் பகுதியில் கடந்த 1992ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவால் விமான நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. அதனையடுத்து தூத்துக்குடி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டு 452 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் பணிகள் நிறைவடைந்த நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு வருகை தரும் பிரதமர் மோடி 26ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைப்பார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக தூத்துக்குடி விமான நிலைய வளாகத்தில் 10,000 பேர் அமரக்கூடிய வகையில் பிரம்மாண்டமான விழா மேடை அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் இருந்து தாம்பரம் மற்றும் பெங்களூருக்கான குளிர்சாதன பேருந்து சேவையினை சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் துவக்கி வைத்தார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக விழுப்புரம் மண்டலம் சார்பில் காஞ்சிபுரம் பணிமனையில் இருந்து கடந்த காலங்களில் தாம்பரம், பெங்களூரு, டி நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு குளிர்சாதன பேருந்துகள் இயக்கப்பட்டது. பின்னர் கொரோனா நோய் பரவல் தடுப்பு காரணமாக இந்த போக்குவரத்து சேவை நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் பொதுமக்கள், பயணிகள் என பலர் வைத்த கோரிக்கையின் பேரில் இன்று முதல் மீண்டும் தாம்பரம், காஞ்சிபுரம், பெங்களூர் மார்க்கத்தில் குளிர்சாதன பேருந்து சேவையினை காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் எம்எல்ஏ எழிலரசன் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மேயர் மகாலட்சுமி, யுவராஜ் மற்றும் போக்குவரத்து கழக மண்டல மேலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பேருந்து கட்டண உயர்வு குறித்த எந்த வதந்தியும் மக்கள் நம்ப வேண்டாம் என போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் பேட்டியளித்துள்ளார். அரியலூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சாலை மற்றும் குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு ரூபாய் 9.28 லட்சம் கோடி மதிப்பில் அடிக்கல் நாட்டி போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பேருந்து கட்டண உயர்வு குறித்த எந்தவித திட்டமும் தமிழ்நாடு அரசிடம் தற்போதைக்கு இல்லை எனவும், பேருந்து கட்டண உயர்வு குறித்த வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் எனவும் தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், அதிமுகவை முழுவதும் ஆக்கிரமித்து அந்த இடத்தை நிரப்புவதே பாஜகவின் கனவு என்று விமர்சித்து பேசினார். அதிமுகவிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பராஜா அவர்களும் கூறியிருக்கிறார். பாரதிய ஜனதாவுடைய கனவு என்ன என்பதை, அதிமுகவை முழுவதும் ஆக்கிரமித்து அந்த இடத்தை நிரப்புவதுதான் பாஜகவுடைய கனவாக இருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளை பிரிக்கலாம் என்ற எண்ணத்தோடு தான் பல்வேறு புதிய கட்சிகளை பாரதிய ஜனதா
ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் களத்தில் இறப்பது வழக்கமாக கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் அந்த தந்திரத்தை ஒரு புது முயற்சியாக எடுத்திருக்கிறார்கள். அனைத்தையும் முறியடித்து திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முதல்வர் தலைமையில் வெற்றி பெறும். செங்கல்பட்டு அருகே 1 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பொருட்களை தாம்பரம் மாநகர போலீசார் எரித்தளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் தென்மேல்பாக்கம் பகுதியில் உள்ள மருத்துவ கழிவுகள் எரியூட்டும் நிலையத்தில் 1,25,00,000 ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பொருட்கள் எரித்து அளிக்கப்பட்டது. தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகத்திற்குட்பட்ட பள்ளிக்கரணை, கூழுவாஞ்சேரி, தாம்பரம் உள்ளிட்ட மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் நிலையங்களிலும் பல்லாவரம், குரோம்பேட்டை, சிட்லப்பாக்கம் ஆகிய காவல் நிலையங்களில் கஞ்சா விற்பனை செய்பவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 834 கிலோ கஞ்சாவை போலீசார் எரித்து அளித்தனர். குரூப் 4 தேர்வை ரத்து செய்துவிட்டு மறுதேர்வு நடத்த வேண்டும் என்றும், தேர்வு நடத்தாமல் பணி அமர்த்தினால் அதிமுக அரசு வந்தவுடன் அது ரத்து செய்யப்படும் என பாபநாசத்தில் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் சுற்றுப்பயணத்தில் பேசிய அவர், தற்போது நடைபெற்ற குரூப் 4 தேர்வில் முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும், இதனால் பலரும் தேர்வு எழுத முடியாமல் போயுள்ளதாகவும் தெரிவித்தார். எனவே குரூப் 4 தேர்வை ரத்து செய்துவிட்டு மீண்டும் மறுதேர்வு நடத்த வேண்டும் என்றும், இந்த தேர்ச்சியை வைத்து பணியமர்த்தினால் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் அந்த பணியிடங்கள் ரத்து செய்யப்படும் என்று சூளுரைத்து பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், முதல்வரின் முகவரி திட்டம் என முதலில் அறிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அது காணாமல் போய்விட்டதால் தற்போது உங்களுடன் ஸ்டாலின் என திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார் என்று குற்றம் சாட்டி பேசினார். இந்த தேர்வில் முறைகேடு என்பதாக பரவலான தகவல். அதோட இந்த தேர்வுல எழுதுகின்றவர்கள் அந்த வினாத்தாள்ல சிலபஸ் இருந்து அந்த கேள்வி கேட்கல. அதுக்கு அப்பாற்பட்டு அந்த டிஎன்பிசி தேர்வு கேள்வி வந்திருக்குது. அதனால கடினமாகி பல பேர் அந்த தேர்வு எழுத முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. முழுமையா தேர்வு எழுத முடியல. ஏன்னா சிலபஸ் இருந்துதான் ஒவ்வொரு முறையும் குரூப் 4 தேர்வுக்கு வினாத்தாள் எடுத்து அந்த கேள்வி கேட்பாங்க. ஆனா இந்த முறை அப்படி அல்ல. அதோடு தேர்வு முடிந்த பிறகு அந்த எழுதின தேர்வு தாள்கள் அதை முறையாக சீலிட்டு கொண்டு வாங்கல. அதுல குளறுபடி. ஆக இப்படிப்பட்ட குளறுபடியான தேர்தலை ரத்து செய்து மீண்டும் டிஎன்பிசி தேர்தல், குரூப் 4 மறு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இந்த அரசு. அப்படி நடத்தாமல் இதையே வைத்துக் கொண்டு நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் அறிவித்தால் அதிமுக அரசு வந்த பிறகு அது ரத்து செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்பிவிட்டு பணம் கொடுக்க மறுத்ததோடு ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தொடர்ந்து கொலை மிரட்டல் வருவதாக பெட்ரோல் பங்க் டீலர்கள் காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே செயல்பட்டு வரும் பெட்ரோல் பங்கை முகமது இக்ராம் உல்லா மற்றும் அவரது மகன் இணைந்து நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 12ஆம் தேதி விழாக்குளத்தைச் சேர்ந்த அஜய் என்ற இளைஞர் இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் நிரப்பிவிட்டு பணம் செலுத்தாமல் ஊழியர்களிடம் தகராறில் ஈடுபட்டு அவர்களை கடுமையாக தாக்கிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக பெட்ரோல் பங்க் டீலர்கள் மானாமதுரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இரு தரப்பினர் மீதும் புகார் பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த பெட்ரோல் பங்க் டீலர்கள் ஒன்றிணைந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மனு அளித்தனர். கோவை மாவட்டம் நீலாம்பூர் பகுதியில் மூத்த அமைச்சர் முத்துசாமி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பூங்கொத்து கொடுத்த போது அவரை அவமதிக்கும் விதமாக பூங்கொத்தை வாங்காமல் வேறு ஒரு பெண் பூங்கொத்து கொடுத்ததை செந்தில் பாலாஜி பெற்றுக்கொண்டார். தற்போது அந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபோது கோவை மாவட்டம் பொறுப்பு அமைச்சராக முத்துசாமி நியமிக்கப்பட்டார். அதற்கு வெறுப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த செயலில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஈடுபட்டதாக திமுக கட்சி வட்டாரங்களில் கூறப்படுகிறது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் இதுவரை கண்டிராத தோல்வியை திமுக சந்திக்க உள்ளது என முன்னாள் தலைவரும் தேசிய பாஜக செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் ஆடி மாதத்தினையொட்டி முன்னாள் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை சிறப்பு சாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி கட்சிகளை பற்றி நயினார் நாகேந்திரன் தெளிவாக விளக்கமளிப்பார் என்றும், துணை ஜனாதிபதி உடல்நிலை காரணமாகவே தனது பதவியை ராஜினாமா செய்தார் எனவும் தெரிவித்தார்.
மேலும் பேசிய அவர், திமுகவுடன் மக்கள் நீதி மய்யம் கூட்டணி வைத்துள்ள ஒரே காரணத்திற்காக ஆட்டோ ஓட்டுநரின் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையின் செயல் தவறானது எனவும் குற்றம் தெரிவித்தார். திமுக அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் தற்போது செயல்பட்டு வரும் நிலையில் நாள்தோறும் திமுக தனது சரிவை சந்தித்து வருகிறது எனவும் தெரிவித்தார். 2026 தேர்தலில் அவர்களுடைய தேர்தல் வரலாற்றிலேயே இது மோசமான தேர்தலாக இருக்கும் எனவும், பெண்கள் பாதுகாப்பு, வளர்ச்சி என அனைத்திலையும் திமுக கோட்டை விட்டது எனவும் தெரிவித்தார். இன்னைக்கு பாருங்க, திமுக ஒரு நாளுமே கீழே தான் போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கூட்டணி கூட உடைய ஆரம்பிப்பதற்கான அறிகுறிகள் நமக்கு தென்பட ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் நண்பர்கள் பொறுத்திருந்து பாருங்க, 8 மாதம் இருக்கு. திமுக 2026 தேர்தலில் அவங்களுடைய தேர்தல் வரலாற்றில் ஒரு மோசமான தேர்தலாக திமுகவுக்கு இருக்கும். காரணம் களத்துல தெள்ள தெளிவா தெரியுது. பெண்களுடைய பாதுகாப்பா இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியா இருக்கட்டும், எல்லாத்திலையும் கோட்டை விட்டுறாங்க. ஆம்பூர் அருகே கிராம ஊராட்சியில் நிலத்தின் வரைபடம் மற்றும் வீட்டுமனைக்காக ஒப்புதல் பெற 12 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய ஊராட்சி மன்ற தலைவரை லஞ்சம் ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மேல் சான்றோர் குப்பம் பகுதியை சேர்ந்தவர் சிவக்குமார். இவர் மேல் சான்றோர் குப்பம் ஊராட்சி மன்ற தலைவராக உள்ள நிலையில் வாணியபாடி ஜனதாபுரம் பகுதியை சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழிலதிபரான சீனிவாசன் என்பவர் மேல் சான்றோர் குப்பம் பகுதியில் 7 ஏக்கர் அளவில் நிலத்தில் வீட்டுமனை அமைப்பதற்காக நிலத்தின் வரைபடம் மற்றும் டிடிசிபி ஒப்புதல் பெற ஊராட்சி மன்ற தலைவர் சிவக்குமாரை அணுகியுள்ளார். அப்பொழுது வீட்டுமனைக்கு ஒப்புதல் அளிக்க சிவக்குமார் 10 லட்சம் லஞ்சமாக கேட்டுள்ளார். இந்த நிலையில் சீனிவாசன் வீட்டுமனைக்கு ஒப்புதல் பெற 10 லட்சம் ரூபாயை கொடுத்துள்ளார். அதன் பின்னர் சிவக்குமார் ஏகே சீனிவாசனிடம் மேலும் 2 லட்சம் ரூபாய் கேட்டு தொடர்ந்து தொந்தரவு செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் இது குறித்து சீனிவாசன் திருப்பத்தூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு துறையினர் அலுவலகத்தில் சிவக்குமார் மீது புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் வழிகாட்டுதலின் பேரில் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சீனிவாசனிடம் கொடுத்தனர். அதைத் தொடர்ந்து வாணியம்பாடி தேசிய நெடுஞ்சாலை ஒட்டியுள்ள தேநீர் கடை அருகே ஏகே சீனிவாசன் சிவக்குமாரிடம் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தபோது சிவக்குமாரை திருப்பத்தூர் லஞ்ச ஒழிப்புத்துறை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். இதன் பிறகு வாணியம்பாடி நகராட்சி அலுவலகத்திற்கு சிவக்குமாரை அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்து திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தனது வீட்டு திருமணத்திற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்தது இன்ப அதிர்ச்சி எனவும், என் வாழ்வில் நடந்த அதிசயம் எனவும் காமெடி நடிகர் கிங் காங் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே தம்மத்துக்கோண பகுதியில் நடைபெற்ற ஒரு குழந்தையின் பிறந்த நாள் விழாவில் திரைப்பட காமெடி நடிகர் கிங் காங் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது வீட்டு திருமணத்திற்கு அனைவருக்கும் அழைப்புதல் கொடுத்ததாகவும், அதேபோன்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் வழங்கிய நிலையில் அவர் வருவார் என எதிர்பார்க்கவில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் தனது வீட்டு திருமணத்திற்கு வருவதாக 2 மணி நேரத்துக்கு முன்புதான் தகவல் கிடைத்தது எனவும், அவருக்கு எவ்வளவோ பணிகள் இருந்தபோதும் என்னையும் ஒரு மனிதனாக மதித்து எனது வீட்டு திருமணத்தில் கலந்து கொள்ள வந்தது இன்ப அதிர்ச்சியாக இருந்ததாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் என் வீட்டு திருமணத்தில் கலந்து கொண்டது என் வாழ்வில் நடந்த அதிசயம் என்று தெரிவித்த அவர், அதற்கு எங்கள் குடும்பம் எப்போதும் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கும் எனவும் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். பாத்தீங்கன்னா நான் எல்லாருக்குமே பத்திரிக்கை வச்சேன். அதாவது சினிமாவா இருக்கட்டும், அரசியல் இருக்கட்டும், நண்பர்கள் எல்லாருமே, அதாவது பெரிய ஆளுங்க சின்ன ஆளுங்க எல்லாருக்குமே நான் ஒரு ஆளுக்கு விடலை, எல்லாருக்குமே நான் பத்திரிக்கை வச்சேன். ஆனா அன்னைக்கு கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் வருவாங்கன்ற நம்பிக்கையில தான் நான் பத்திரிக்கை வச்சேன். ஆனா யாரு வருவாங்க, யாரு இது பண்ணுவாங்க எனக்கு தெரியாது. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஈவினிங், அதாவது வரவேற்பு 7 மணி, ஆனா ஈவினிங் 5 மணிக்கு தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி சிஎம் வரப்போறாங்கன்றது தகவல் எனக்கு தெரியும். தெரிஞ்ச உடனே எனக்கு உண்மையிலே எனக்கு சொல்லுவாங்களே இன்ப அதிர்ச்சின்னு சொல்லுவாங்களே, ஒரு அதிசயம் நடந்தது என் வாழ்க்கையில. ஒரு அதிசயம் இல்லை, அதாவது எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அவர் மதிச்சு, இன்னும் ஒரு மனுஷனா மதிச்சு இந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு வந்தாரு. பார்த்தீங்களா, உண்மையிலே நான் என்ன சொல்றேன், அவருக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியாது, எல்லாம் ஆண்டவனுடைய அருள் தான். ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டிவிட்டு வீடு வீடாக சென்று பிச்சை எடுக்கிற மாதிரி உறுப்பினர் சேர்ப்பது கேவலமாக இல்லையா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். தஞ்சாவூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் உள்ளது, ஆனால் முதலமைச்சர், திமுக கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் மற்றும் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளும் சரி, ஏதோ நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற மாதிரி தோற்றத்தை உண்டாக்கியுள்ளனர் என்றும் தெரிவித்தார். மேலும் டெல்டா மாவட்டம் அதிமுகவின் கோட்டை என்றும் அங்கு ஏற்கனவே வெற்றி கொடி நாட்டப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தார்.
அதிமுகவை உடைக்க ஸ்டாலின் எத்தனையோ அவதாரம் எடுத்ததாகவும், ஆனால் அது பொதுமக்களால் மற்றும் தொண்டர்களால் தூள் தூளாக நொறுக்கப்பட்டது எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து இந்தியாவில் மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு விட்டது எனவும், ஆனால் திமுக மன்னராட்சி கொண்டு வர துடிக்கிறது எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், திமுக எவ்வளவு பெரிய கட்சி, எவ்வளவு வரலாற்று பின்னணி பெற்ற கட்சி, அந்த கட்சி கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஆகிவிட்டது எனவும் விமர்சனம் செய்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.